ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேர்தல் இப்போ நம்ம தேர்தலுக்கு நெருங்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு வாரம் கூட தேர்தலுக்கு இல்லை. அப்போ எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தோம். இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் இது வரைக்கும் என்ன பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இரண்டு கூட்டணிகளும் இப்போ தனித்தனியாக மக்கள் முன்னால் போய் நிற்கிறாங்க. மூன்றாவதா தாவேகா தனியாக இருக்கு, சீமான் தனியா இருக்கிறாங்களும் களம் இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு மத்தியில தாங்கிறதா மக்கள் எல்லாருடைய கணிப்பும் கூட, அதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்ப இந்த இரண்டு கூட்டணிகளும் சந்திக்கக்கூடிய சவால்கள் நம்ம தனியா பேசி ஆகணும். அவர்களுக்கு எதிராக களத்தில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு எதிராக கூறப்படுகிற மேஜர் குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னென்ன, அதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கிறதா ஒரு தேர்தலில் நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள். அதை தொடக்கமாக இன்றைக்கு நம்ம திமுக கூட்டணிக்குள்ள சவால் நம்ம பார்த்துருவோம். திமுக கூட்டணி குறித்து எதிர்கட்சிகள் என்ன மேஜர் குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முக்கியமாக எதை குறித்து சொல்றாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வன்கொடுமை, அப்புறம் இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை, விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெருசா சொல்றாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து பார்க்கணும்னா, இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிற என்னைக்குமே குற்றச்சாட்டு வைக்கும்போது நம்ம பார்த்தாகணும். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப மற்ற எந்த ஸ்டேட்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நீங்க பாதுகாப்பு ஒரு யாட்ஸ்டிக் வரையற வச்சீங்கன்னா தமிழகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும், திமுக பாஞ்சு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தவர் நம்ம பழைய கவர்னர் ரவி. அவரே ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, வடகிழக்கு மாநிலத்தில இருக்கும்போது மணிப்பூர் மாதிரி இடங்கள்லாம் பெண்களை வேலைக்கு டெல்லிக்கு அனுப்புனாங்கன்னா வருத்தப்படுவாங்க. டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்கன்னா அவங்க அதை பத்தி வருத்தப்படவே மாட்டாங்க, உள்ள பத்திரமா இருக்கும்னு நினைப்பாங்க. இது உங்க எதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி. இது ஸ்டாலின் அரசுக்கோ எடப்பாடி அரசுக்கோ ஒரு சர்டிபிகேட் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பொதுவாக பெண்களுக்கு ஒரு சேஃபான மாநிலம். நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் அவ்வளவு கிடையாது. இல்லவே இல்லைன்னா சொல்லவே மாட்டேன், எல்லா ஊர்லயும் இருக்கு. தமிழகம் இந்தியாவோட மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு மாநிலம். அது எப்படி உங்களுக்கு வெளியில தெரியுது அப்படின்னா, இன்றைக்கும் பாருங்க, இந்தியாவில் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலையில் வேலை பார்க்கின்ற இந்தியா முழுசுல வேலை பார்க்கிற பெண்கள்ல கிட்டத்தட்ட 45% மேல் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவ்வளவு சேஃப்டி, பெண்கள் அவ்வளோ வெளில வர ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளவு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அதற்கு காரணம் நம்ம காலகாலமாக திராவிட கட்சிகள் கொண்டு வந்த பெண்கள் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட், நமக்கு ஒரு சிஎம்ஏ நம்ம கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த பாயிண்ட் நம்ம ஸ்டேட்டே நம்ம மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லக்கூடாது. அது நிச்சயமாக என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை கிடையாது. அடுத்து ரெண்டாவது, கஞ்சா மற்றும் போதை பழக்க பொருள்களோட புழக்கம் கூடிருச்சு அப்படின்றார். அது நிச்சயமாக ஒரு உண்மை. போதை பழக்க வழக்கம் கூடியிருங்கிறது நிச்சயமாக உண்மை. இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் போறோம். இதே தான் கேரளாலையும் இருக்கு, பஞ்சாப்ல இதோட பல மடங்கு அதிகம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, வெளிநாடுகளிலிருந்து இது வேற எங்கேயோ இருந்து இந்தியா முழுசும் கஞ்சா பழக்கம் கூடிருச்சு. கஞ்சாங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு நீங்க தயவு செய்து நினைக்காது, கூடிருச்சு. அது வெளியில இருந்து வருதுன்றாங்க, அல்ல சில பேர்ல உள்ளேயே இல்லீகலா ப்ரொடியூஸ் பண்றான்னு சொல்றாங்க. பட் இது தமிழகம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் யாரும் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு பார்க்கல. அப்படி வந்தாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை இந்தியா முழுவதுக்குமான ஒரு பிரச்சனை இருக்கு. இதை இரும்பு கரம் கொண்டு அடுக்கணும்னா எல்லா மாநில காவல்துறையும் சேர்ந்து பண்ணணும். குறிப்பாக மிகவும் குறிப்பாக மத்தியில இருந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அவங்க தான் எல்லா மாநிலத்தையும் ஆள்றவங்க. அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணாதான் முடியும். இல்லைன்னா தமிழகம் மற்ற மாநிலம் மாதிரி கஞ்சா கூடிக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே ஒரு புரிஞ்சுக்கங்க, ஒரு மாநிலம் வளர எக்கனாமிக்கலி பொருளாதார நிலையில் வளர அங்க கஞ்சா பழக்கம், போதை பழக்கம்லாம் கூடும். நுகர்வு கலாச்சாரம் கூடும்போது இந்த பழக்கங்கள்லாம் கூடும். கஷ்டப்படுறவங்க கஞ்சா குடிப்பான், வசதி உள்ள கொக்கைன், ஹெராயின் அப்படின்னு போவான். இன்னைக்கு தமிழகம், கேரளாலாம் பொருளாதாரத்துல வளர்ந்துருச்சு. வளரும் போது இதை பயன்படுத்தி கொள்ள சில நாசக்கிருமிகள், விஷக்கிருமிகள் இந்த பொருட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது மூலமா சம்பாதிக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை, இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு, தமிழக அரசுக்கு இருக்குன்னா இருக்கு. அவங்க எவ்வளவு அரெஸ்ட் பண்றாங்க, இருந்தாலும் அவர் சாதாரண கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான நார்த் இந்தியன்ஸ் இங்க வேலைக்கு வர்றாங்க, வெளில போறாங்க. வர்றவங்க ஒருத்தர் பாக்கெட்ல வச்சு கொண்டு வந்தா நீங்க நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரல. பாக்கெட்ல வச்சு ஒரு கிலோ கஞ்சோ பேக்ல வச்சு கொண்டு எல்லாத்தையும் நீங்க செக் பண்ண முடியாது. அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம், விற்கக்கூடிய இடம் கண்ட்ரோல் பண்றதை விட சோர்ஸ் எங்க தொடங்குறாங்களோ அங்க, எங்க முக்கியமா அங்கிருந்து பிரிஞ்சு போகுதோ, எங்க சோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல பிடிக்கணும். அதை செய்வதற்கு கண்டிப்பா தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் எங்க, அந்த சோர்ஸ்ல பிடிச்சி பிளாக் பண்ணும். அதை செய்யக்கூடிய உரிமை அந்த சோர்ஸ் எங்க இருக்கும் அந்த காவல்துறைக்கும் மத்திய அரசுக்கும் தான் இருக்கு. அவங்க ஸ்ட்ரிக்டா ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுத்து தமிழக இளைஞர்களை கஞ்சா பொருள்ல இருந்து காப்பாற்றணும். நிச்சயமா உங்களுக்கு அந்த கடமை இருக்கதான் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை தமிழகத்திற்கு மட்டும் உரியதல்ல.
இன்னும் நடவடிக்கை எடுத்துக்கலாம்னா என்றைக்குமே நடவடிக்கை இன்னும் எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கத்தான் செய்யலாம். ஒருத்தர் கூட கஞ்சா குடிக்க கூடாதுங்கிறத நம்மளோட எண்ணம், ஒருத்தர் கூட கஞ்சா கிடைக்க கூடாதுங்கிறத நம்மளோட எண்ணம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மூன்றாவது குடிபோதை அப்படின்னு சொல்றது டாஸ்மாக். அப்ப டாஸ்மாக் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேர் வந்து அது ஒரு தமிழக ஆர்கனைசேஷன், தமிழக அரசாங்கத்துக்கு கீழே இறங்கக்கூடிய ஒரு இது. அது பல இடங்கள்ல இருந்து மது வாங்கி மதுவை விற்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல டாஸ்மாக் கீழே பிரைவேட்ல வித்துட்டு இருந்த மதுவை கொண்டு வந்தது யார் நம்ம அப்படி பார்க்கணும். அது எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல தான் இதை அமைச்சு மொத்த மது விற்பனையும் தமிழக அரசுக்கு கீழே கொண்டு வந்தவங்க. அப்போ அதிமுகவுக்கும் மது ஆலைகள் இருக்கு. அவங்க ஆட்சியில் வரும்போது அதுல நிறைய வாங்குவாங்க, திமுக கொஞ்சம் வாங்குவாங்க. திமுக ஆட்சி வரும்போது இவங்க திமுக ஆலையில நிறைய வாங்குவாங்க, அதிமுக ஆலையில கொஞ்சம் வாங்கிக்குவாங்க. இப்படி ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கதான் செஞ்சுது. சரி, அரசாங்கம் மது விற்பது சரியா தவறான ஒரு கேள்வி வருது இல்லையா? மது என்ன பொறுத்த வரைக்கும், மது விற்பதே என்ன பொறுத்த வரைக்கும், நான் குடிக்க மாட்டேன் நான் சொல்லாம தவிர நிறைய பேர் குடிக்கத்தான் செய்யறாங்க. இன்றைக்கு மது கலாச்சாரம் அதிகமாயிருச்சா? நிச்சயமா 100க்கு 100 அதிகமாயிருச்சு. அதுக்கு வந்து நான் அதிமுக திமுகவும் பிளேம் பண்ண சொல்ல மாட்டேன். நம்ம ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருக்கிறவங்க கேரளால இருக்கிறாங்க அதிமுக ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இல்ல. அது இந்த கலாச்சாரம், மதுவை பெருக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு சினிமாவிலும் நாடகங்களிலும் பார்த்து பார்த்து இட்ஸ் கூல், அது ரொம்ப கூல் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை இளைஞர்ல தள்ளிட்டாங்க. அதனால அரசாங்கம் ஏன் செய்கின்றது தவறான, நிச்சயமா தவறு தான். ஆனா ஏன் அப்படி தள்ளப்படுதுன்னு நீங்க யோசிக்கணும். பிரைவேட்ல வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி ஒருத்தர் சம்பாதிக்கிறப்ப அரசாங்கம் என்ன யோசிக்கும், என்னோட வருமானத்துக்கான வழிவகைகளை சுரக்கிக்கிட்டே போறாங்க. அப்ப பிரைவேட்ல இருந்து சில பொருள்கள் நம்ம புரிங்கித்தான் ஆகணும். இந்த மண்ணல்றது டாஸ்மாக் எல்லாம் எடுத்து தான் அரசாங்கம் இன்றைக்கு நம்ம கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கா, நிச்சயமா தான் நடந்துட்டு இருக்கு. வேறு வகையான வழிவகைகளை மத்திய அரசு மாநிலங்கள் இருந்து பறிச்சு அவங்களோட எல்லா இன்கம் ரூட்டையும் பறிக்கிறாங்க. அப்படி பறிக்கிறதுனால மாநிலங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆனால் மாநிலங்களும் கிரியேட்டிவா வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கணும். மத்திய அரசும் மாநிலங்கள் கொடுக்க வேண்டிய காசை நல்லா கொடுக்கணும். இவங்க வாங்கி 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 என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதனால மாநிலங்கள் வேறு வழி இல்லாம இன்றைக்கு வந்து அந்த டாஸ்மாக் அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க லிக்கர் நம்பிதான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரும் தொகை அவங்களுக்கு வருது. அந்த தொகைக்கு நீங்க என்ன பதில்னு சொல்லுங்க, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 50,000 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. 50,000 கோடிக்கு மத்திய அரசு வருவாய்க்கு பதில் சொல்லட்டும். நான் 40,000 கோடி தாரம்பான்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணல நம்ம எந்த அரசையும் குறை சொல்லலாம். இல்லைன்னா அதிமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு செயல். எப்படினாலும் நடக்கத்தான் செய்யும். வருமானத்துக்கு வழி சொல்லாம நீங்க அவனை குறை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு. அப்போ இந்த வருமான டாஸ்மாகை ஒருவேளை மூடினால் அதோட வருமான இழப்பு வரும். அதை மத்திய அரசு ஏற்க தயாரா? ஏன்னா எல்லா மாநிலங்களையும் இருக்கு, ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ஏற்க தயாரா? அது மட்டும் இல்ல, பீகார்ல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஹிபிஷன் இருக்கு. ஆனால் ப்ரொஹிபிஷன் இருந்து இன்ன வரைக்கும் பீகார்ல 11 லட்சம் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 11 லட்சம் கேஸ். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்காங்க. அதுதான் ப்ரொஹிபிஷன், அதாவது மது ஒழிப்பு நிதர்சனமான உண்மை. அதுக்காக நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதான் நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த இடத்த இவங்க என்ன யோசி எதிர்பார்க்கறாங்க, அந்த இடத்த கள்ளச்சாராயம் எடுக்கணும்னு பாக்குறாங்களான்னு ஒரு குற்றச்சாட்டும் வருது. அதனால இந்த டாஸ்மாக் திறந்திருக்குங்கிறத நீங்க இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா குற்றச்சாட்டு சொல்ல முடியும்னா ஊழல்னு வரும்போது எந்த கவர்மெண்ட்ல நடந்தாலும் அந்த கவர்மெண்ட் எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அதற்குரிய முக்கிய பொறுப்பை ஏற்க வேண்டிய கடமை அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மந்திரி நேரு மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டு இடி வந்து என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்றாங்க. டிவிஎன்ஏசி இன்ன வரைக்கும் ஃபைல் பண்ணல, அந்த வழக்கு கோர்ட்ல இருக்கு. அதற்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து டிவிஎன்ஏசி கொண்டு அப்பாயின்ட் பண்ணாங்க. டிவிஎன்ஏசி டிஜிபியா கூட ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இன்று வரை அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. நிச்சயமாக எலெக்ஷன் முடிஞ்சு 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபைல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ நேரு அரெஸ்ட் பண்ணப்படலாம். ஊழல் குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக மேல நிறைய இருந்திருக்கு, எத்தனையோ பேர் கன்விக்ட் ஆகி உள்ள போயிருக்காங்க, திமுக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கன்விக்ட் ஆகி உள்ள போனது வந்து எல்லாமே அதிமுக அமைச்சர்கள் தான். இது வரைக்கும் திமுக அமைச்சர்கள் யார்கிட்ட கன்விக்ட் ஆகி உள்ள போகலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நடக்கல நிச்சயமா அங்கேயும் நடந்திருக்கும், இங்கேயும் ஊழல் நடந்திருக்கு தான் செய்வாங்க, மறுக்கல. ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டும் எந்த அரசும் புறந்தள்ளி விட முடியாது. ஏன்னா அவங்க பீரியட் நடந்தது, அதுக்கு அவன் காரணம் இவன் காரணம் நீங்க சொல்ல முடியாது. உங்க அரசியல் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நடக்கிறது என்றால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு திமுக விளக்கம் சொல்லணுமா, சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனா இந்த களம் எப்படி மாறி போச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னால இருந்து அவர் அடிச்சு ஆட வேண்டிய நேரத்துல இந்த தொகுதி சீரமைப்பின் ஒரு பில்லை கொண்டு வந்து எதையுமே அவர் பேசுறதுக்கு ஈடுபடாத மாதிரி தமிழகத்தோட நலன் பாதிக்கப்படும்போது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி நம்ம பார்க்க முடியாது, ஸ்டாலின் பார்க்கணும், நம்ம நலனைத்தான் பார்க்கணும். அந்த நலனுக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்கள தான் பார்க்கணும். அதுல ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நிதர்சனமான உண்மைதான். அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் இனி வராம பார்த்து கொள்ள வேண்டியது, இதுவரைக்கும் வந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் அது எனக்கு தெரியவே தெரியாத ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு யூ கேனாட் பிரஷ் இட் அண்டர் த ரக் மாங் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு.
அதற்கு அவங்க பதில் சொல்லித்தாகணும். அப்புறம் எதிர்க்கட்சிகள் இன்னொரு சொல்ற குற்றச்சாட்டு சாதிய கணக்கெடுப்பு, காஸ்ட் சென்சஸ், அதை திமுக எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதரவாகவும் குரல்கள் இருக்கிறது, எதிராகவும் குரல்கள் இருக்கிறது. இது எதுக்கு அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, இப்போ பல மாநிலங்கள் எடுத்துட்டாங்க, தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க. அப்போதான் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களோட நிலைமை என்ன, எஸ்சி எஸ்டி மக்களோட நிலைமை என்ன, எம்பிசி மக்களோட நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த சென்சஸை ஸ்டாலின் அரசு எடுக்க மறுக்கின்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு. சமூக நீதி பேசுகின்ற அரசு திமுக அரசு. என்றைக்குமே சமூக நீதிக்காக திமுக ஒன்றும் செய்யலைன்னு அதிமுக கூட சொல்லாது. கூட குறை செஞ்சிருக்கோம்னு அவங்க போட்டி போடுவாங்க. அதே மாதிரி சமூக நீதிக்காக அதிமுக ஒண்ணுமே செய்யலைன்னு திமுக அவங்க சொல்லாது. ஏன்னா 2 கட்சிகளுமே சமூக நீதிக்காக பாடுபட்டு சமூக நீதிக்காக பல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம், இங்கேயும் எடுக்கலாம் அங்கேயும் எடுக்கலாம். ஒருத்தர் கூட செஞ்சிருக்கலாம், ஒருத்தர் குறை செஞ்சிருக்கலாம். பட் 2 பேருமே சமூக நீதிக்கான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த காஸ்ட் சென்சஸ்ங்கிறது ஒரு சமூக நீதிக்கான விஷயமா நம்ம பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் நிச்சயமா காஸ்ட் சென்சஸ்ங்கிறது சமூக நீதிக்கான ஒரு விஷயம் தான். அது எடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பதான் தமிழகத்துல எவ்வளவு பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் இருக்காங்க, எவ்வளவு ரிசர்வேஷன் நம்ம கொடுக்குறோம், ஃபார்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ அவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க, நம்ம பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் எவ்வளவு வசதியா இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் எவ்வளவு வசதியா இருக்காங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்ன வசதியா இருக்காங்க, எந்த எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறாங்க, இவங்க என்ன எண்ணிக்கையில இருக்காங்க, இத்தனை % எண்ணிக்கை உள்ள மக்களுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் தகுமா, அப்போ இதெல்லாம் பண்ணலாமாங்கிறது இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்தால் தான் தெரிய வரும். அப்போ திமுக அரசு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்னவும் சொல்லிட்டு போகலாம், திமுக அரசு என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட் சென்சஸை எடுக்கத்தான் வேண்டும். அது அவர்களோட நிலைப்பாடு என்னங்கிறது இன்ன வரைக்கும் யாரும் அவங்க சரியா கேட்கவும் அவங்களும் சொல்ல. சாதிய பிரிவினை ஏற்படும் அவங்க சொல்றாங்க. சாதிய பிரிவினை என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படாது. அதை நம்ம எடுத்து அப்ப இன்னவங்க எல்லாம் இன்னெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாம் நல்ல வளமா இருக்காங்க, இந்த பகுதியில் இருக்க இந்த சமுதாயத்தெல்லாம் வளமா இல்லைங்கிறது அப்பதான் நமக்கு தெரிய வரும். எடுத்தால் நல்லது. இதுதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இதுதான் என்னுடைய கணக்குப்படி திமுக கூட்டணி சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள். நீ பாத்தீங்கன்னா கூட்டணி குழப்பங்கள், இங்கேயும் கூட்டணி குழப்பம் இருந்துச்சு, அங்கேயும் கூட்டணி குழப்பம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. இதான் கொள்கைவாதிகள் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கொள்கைவாதிகள். கொள்கையில் உள்ள சின்ன பிரச்சனைகள் இருக்கும். மேஜர் முக்கியமான பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள் திமுக கூட்டணி மேல இதுதான். இதை உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வாக்களியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.